திருவண்ணாமலை தான். நான் வந்து கேக் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டேலி பிசி வந்து ஒரு பேசிக்காக தான் தெரியும், ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. அதனால தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். சார் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சண்டை போட்டு வந்து அந்த கிளாஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டானே ஃபர்ஸ்ட் நான் வந்த கிளாஸ், ஆனால் ஓரளவுக்கு வந்து நான் கவனிக்கவே இல்லை. இப்போ வந்து ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்துட்டு தான் சரி ஃப்ரீ கிளாஸ் தானே, சும்மா ஓரெல்லாம் பேசிக்காக தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். நான் லீவெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் நான். ஆனால் வந்து சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, லீவெல்லாம் போடக்கூடாது, கரெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னார். இங்கே வரும்போது எனக்கு வந்து மறுபடியும் காலேஜ் படிச்சு வந்து ஒரு ஞாபகம் அதெல்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான். அப்புறம் வந்து மேம் வந்து நான் வந்து எம்எஸ்சி பிஎட் வந்து முடிச்சுருக்கேன். மேம் வந்து நான் கிளாஸ் நடத்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் வரும், கோவப்படுவேன். மேம் வந்து எப்படி நடத்தி கொடுத்தாங்கன்னா, நமக்கு ஒரு இப்போதான் நம்ம வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி ஒரு ஏபிசிடியை வந்து கை பிடிச்சி சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து டேலியை வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்தது வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பையா கோவப்படாம ரொம்ப நிதானமா வந்து சொல்லி கொடுத்தாங்க. மேம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து நான் வந்து இதுல வந்து நிறைய என்ட்ரிஸ் வந்து எனக்கு ஒரு சில ஷார்ட் கட் டவுட்ஸ் நிறைய இருந்துச்சு. பேமெண்ட் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அப்புறம் ஜிஎஸ்டி வந்து ஃபைலிங் பண்றது எல்லாமே டவுட் இருந்துச்சு. இதுல எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப கிளியரா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதனால சாருக்கும் மேடமுக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம 30 பேர் வந்து குரூப்ல இருக்கோம். இப்ப நீங்க எதனா ஒரு பக்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா நான் வந்து சொல்லி தரேன். எனக்கு அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்களும் வந்து எனக்கு சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.